நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். என்னப்பா குனிஞ்சபடியாக பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்குது. கேமராவை ஒரு வாரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. 3 நாளைக்கு நீங்கள் எதையும் படிக்கக்கூடாது, பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபோனையோ டிவியோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறகு எப்படி நம்ம படிக்காமல் இருக்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் தமிழகத்தை இன்னைக்கு பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையானது உலுக்கி கொண்டிருக்கிறது. அந்த கொலை எப்படி நடந்தது? முன்விரோதமா, இல்லை அரசியல் கொலையா, இல்லை ஆதாய கொலையா, இல்லை கேங் வாரா? காவல்துறையானது என்ன சொல்லுது? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது? விக்கிரவாண்டி தேர்தலானது எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது? ஸோ இந்த கொலைக்கு யாரெல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள்? கொலையாளி கைது செய்யப்பட்டு விட்டார்களா? இப்படி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய நண்பர்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஆனால் இருந்தாலும் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பதுனால என்னால் கேமராவை பார்க்க முடியாது. அதனால் நான் கேமராவை பார்க்காம குனிஞ்சிக்கிட்டே நான் செய்தியை சொல்கிறேன். நான் இப்படி பேசுவது உங்களுக்கு சரியாக இருக்கிறதா, இல்லைப்பா உடல்நல தேர்ன பிறகு செய்திகளை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதனால் ஒரு 3 நாள் லீவ் இல்லாமல் எல்லாவற்றையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ஆம்ஸ்ட்ராங் யார், அவரை பற்றியான பின்புலம் என்ன, கொலைகள் எப்படி நடந்தது அப்படின்றத 2வது விஷயமாக நான் சொல்கிறேன். முதல்ல இவர் ஒரு தலித்து என்று சொன்னாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாழ்த்தப்பட்டவர்களாக புறம் ஒதுக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு தீவிர அரசியல் ஈடுபட வேண்டும் என்றும், 2வது தலித்துகள் யாராவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அது வேலைவாய்ப்பு, கல்வி, சட்டம், எந்த துறையாக இருந்தாலும் சரி முன்னேறணும்னா இந்த ஆம்ஸ்ட்ராங்கை நாடுனா போதும். அதற்காக அமைப்பு வைத்து நடத்துகின்றார். அம்பேத்கர் பேரில் வெளிச்சம் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா இவர் நடத்துகிறாரு. அப்படி பல இளைஞர்களை பார்த்திங்கன்னா கை தூக்கி விட்டுருக்கின்றார் நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதுவும் இல்லாமல் இவரும் சட்டம் படித்தவர் தான். இவரால் முன்னேறவங்க நிறைய பேர் இருந்தாலும் குறிப்பிட்டு இன்றைக்கி யார் பேரை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம பா. ரஞ்சித் அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பா. ரஞ்சித் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திரைப்படத்துறையை புதிய கோணத்துக்கு அழைத்து சென்றாலும் அதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் கூட தலித்து மக்களுடைய வாழ்வியலை எடுத்து காட்டுகின்றார். தலித்து மக்களுடைய கடந்த கால புறக்கணிப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி பா. ரஞ்சித் அவர்கள் திரைத்துறைக்கு வந்ததாக இருந்தாலும் சரி, அரசியல் களத்தில் இன்றைக்கி நீலம் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்தி மீண்டும் ஆம்ஸ்ட்ராங் மாதிரியே தலித்து மாணவர்களுக்காகவும் தலித்து மக்களுடைய உரிமைக்காகவும் போராடும் நிலைக்கு வந்திருக்கிறாருன்னா அவர் முக்கிய தலைவராக இன்றைக்கி அறியப்படுகின்றார் என்றால் இந்த ஆம்ஸ்ட்ராங் தான் அதுக்கு காரணம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 1500 மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் சரி இந்த ஆம்ஸ்ட்ராங் உதவி செஞ்சிருக்கிறாரு. நல்லது செய்கின்ற பொழுது பொல்லாப்பு சேரும். அப்படி தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா ஒரு நிதி நிறுவனமானது மோசடியில் ஈடுபட்டிருக்குது. அப்படி மோசடியில் ஈடுபட்டு இருக்கின்ற அந்த தருணத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலையிட்டு இருக்கின்றார். ஆனால் இப்படி மோசடியில் ஈடுபட்ட நிறுவனத்துக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷ் என்ற ஒரு கேங் வார், அதாவது சரித்திர பதிவு குற்றவாளி, அவன் ஆதரவாக நின்றுக்கின்றான். அந்த ஆற்காடு சுரேஷை முறியடித்து இந்த நிதி நிறுவனத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இழப்பீட்டை வாங்கி தந்திருக்கிறாரு. சட்டப்பூர்வமாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் பெற்று தந்திருக்கின்றார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதனாலே அந்த காலத்திலிருந்து ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாகவே ஆம்ஸ்ட்ராங் நாயுடு என்றவர்கிட்ட வேலை பார்த்துருக்கின்றார். இந்த நாயுடு யாரான்னு கேட்டிங்கன்னா வட சென்னையினுடைய தாதாவாக இருந்திருக்கிறாரு. இந்த நாயுடு கிட்ட இன்னொருத்தர் வேலை செஞ்சுருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தென்னரசு. இந்த ஆம்ஸ்ட்ராங்கும் தென்னரசும் தான் இந்த நாயுடு என்று சொல்லப்படுகின்ற வட சென்னை தாதாவுடைய வலதுகரங்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த நாயுடுக்கும் இந்த ஆற்காடு சுரேஷுக்கும் எப்போதுமே ஆகாது போல் இருக்கிறது. ஏன்னா யாரா இங்கே வட சென்னையில் கோல் வச்சுருக்கு அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் இந்த பிரச்சனையில் நாயுடு நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா நாம் வட சென்னையினுடைய தாதாவாயிலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆற்காடு சுரேஷ் திட்டம் போட்டிருக்கிறான். ஸோ இந்த திட்டத்தை அரங்கேற்றுவதற்காக பல நாள் கட்சி போட்டு அந்த நாயுடு பார்த்திங்கன்னா தட்டி தூக்கிட்டு இருக்கிறான், படுகொலை செய்திருக்கின்றான். சரி, இவனை மட்டும் போட்டால் போதாது, அவனா கூடவே இருக்கக்கூடிய தென்னரசையும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 இந்த தென்னரசையும் போட்டு தள்ளி இருக்கிறான் இந்த ஆற்காடு சுரேஷ். இப்படி 2 பேருக்குள்ளே இருந்த பகையானது அதிகரித்திருக்கிறது. என்னடா அது, நாயுடு கிட்ட வேலை செஞ்சோம், நாயுடையும் போட்டு தள்ளிட்டான், நம்மளா கூட துணைவாகி இருந்த தென்னரசையும் போட்டு தள்ளிட்டோம். அதனால்
இவனை அப்படியே விட்டு வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், இன்னும் வந்து மரணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்ஸ்ட்ராங் வந்து தான் வந்து மறைமுகமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆளை வச்சு இந்த ஆற்காடு சுரேஷை வந்து பட்டினப்பாக்கத்தில் போட்டதாக ஒரு தகவல். இதில் என்னடா அது நம்ம அண்ணனை கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆம்ஸ்ட்ராங்கை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு அவர்கள் வந்து ஆளை வச்சிருக்கிறான். இதில் என்ன ஒரு திருப்பு முனைன்னு கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி லைசன்ஸ் வச்சுருக்காரு. கூடவே எப்போதும் 10 பேரை இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஆம்ஸ்ட்ராங்கை நெருங்குவது ரொம்பவே சிக்கல். ஆனால் அந்த ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அயனாவரத்தில் இருக்கிறாரு. அயனாவரத்தில் இருந்த வீடானது பழுதுபட்டு இருக்கிறது. அதனால் பெருமாள் கோயிலில் போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தங்கியிருக்கிறாரு. பிறகு தான் தங்கியிருந்த அந்த வீட்டை வந்து பழுது பார்த்துருக்கிறாரு. புதுசாக வீடு கட்டுறதுனால அடிக்கடி வந்து குறைந்த நண்பர்களுடன் வந்து அந்த அயனாவரத்தில் கட்டப்பட்ட வீடுகளை கண்காணிச்சிட்டு வருவார் போல இருக்குது. எப்படி கட்டுறாங்க, எப்படி போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவார் போல இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்ட தருணத்தில் வந்து இதை உழவை பார்த்து திருமலை என்ற ஆட்டோ டிரைவர் வந்து இந்த பொன்னை பாலுக்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருக்குறான். இந்த பொன்னை பாலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விக்கி அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் ஜொமேட்டோ இந்த மாதிரியான உணவு டெலிவரி பண்ணுகின்ற பாய்ஸ் மாதிரியே வந்து ஒரு 8 பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி 8 பேர் வந்து ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி நின்று இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி நின்றுக்குன அந்த தருணத்தில் ஆம்ஸ்ட்ராங்க்கும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்குது. என்னடா இது, நம்ம பின்னாடி ரொம்ப நேரமாக ஒருத்தர் நிற்கிறானே, அவன் என்னத்துக்கு நிற்கிறான், ஏதுக்கு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகம் ஏற்பட்டு அந்த ஸ்விக்கி டெலிவரி பாய் மாதிரி இருக்கிறவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாரு ஆம்ஸ்ட்ராங். அப்படி விசாரிச்சு கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்தில் பின்னாடி ரெடியாக இருந்த கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து அந்த ஸ்விக்கி டெலிவரி பண்ணவங்கள அந்த பையில் இருந்த ஆயுதத்தை எடுத்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சரமாரியாக வெட்டியிருக்காங்க. கூட வந்து 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. அந்த 2 நண்பர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த பொன்னை பாலு, அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி, அவனுக்கு என்ன எய்ம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்கை போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அவனை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு அந்த கேங்கே ஓஞ்சிடும். அதனால் ஆம்ஸ்ட்ராங்கை மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை மட்டும் குறி வச்சு வெட்டியிருக்காங்க. எல்லா இடங்களும் பரவலாக வெட்டப்பட்டு இருந்தாலும் சரி, தலையில் ஓங்கி வெட்டி பெற்றிருப்பதனால அதிகமான இரத்தப்போக்கு இருந்திருக்கிறது. அதனால் உடனடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர் உயிர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பிறகு உடற்கூறாய்க்காக வைத்திருந்தாங்க. இந்த தகவலானது தமிழகம் முழுவதும் பரவி போய்விட்டது. அதுலேயும் ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கே வந்து இந்த நிகழ்வு நடந்திருந்தால் அரசியல் தலைவர் சும்மா விட்டுருவாங்களா? உடனடியாக எல்லோரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள். காவல்துறையானது வேகம் எடுத்தது. யாரடா கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற போது ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இருந்த பகையின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலு அவர்கள் தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமானது தெளிவாக இருக்குது. 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஐடியா போட்டு கொடுத்த திருமலை என்ற ஆட்டோ டிரைவரையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இதனால் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்ததன் காரணமாக இன்றைக்கி தமிழக டிஜிபி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஆண்டு குற்றவாளிகள் அதிகரிக்கலப்பா, ஆனால் குற்றவாளிகளை கைது செய்வது மட்டும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பழைய புள்ளி விவரங்கள் அத்தனையும் விரிவாக அடுக்கி இருக்கின்றாருங்க. அதுவும் இல்லாமல் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லோரும் என்ன கருத்தை பதிவைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஐயா இப்போ சரணடைந்து இருக்கிறவங்க உண்மையான குற்றவாளி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பல குற்றவாளிகள் வந்து தப்பிச்சிருக்காங்க, இன்றைக்கி சரணடைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளி இவங்க கிடையாது. உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. அப்படி மட்டும் நீங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டறியலைன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரியான கொலைகளானது தமிழகத்தில் தலைநகரில் எக்கச்சக்கமாக நடக்கும். எல்லாருக்கும் தெரியும், கடந்த ஆட்சியில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக விரோதிகளும் கள்ளச்சாராயமும் விஷச்சாராயமும் அதிகரித்து போச்சு. ஒவ்வொரு மாதமும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பெரிய பிரச்சனையாக வருதே கண்டி ஒவ்வொன்றும் சின்ன பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தொல் திருமாவளவன் அவர்களே வந்து இன்றைக்கி சரணடைந்திருக்கின்றவங்க உண்மையான குற்றவாளி கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடற்கூறாய்வு முடிந்து விட்ட பிறகு கூட அங்கே சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் உடலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையானது போயிட்டு இருக்குது. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா
ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்கு எந்த இடத்துல வச்சா சரியாக இருக்கும் என்று சொல்லிட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய விளையாட்டு திடரை வந்து பார்த்தா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 போலீஸ் பாதுகாப்பானது வட சென்னை முழுவதுமே போடப்பட்டிருக்குது. இதற்கு இடையில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அரசியல் ஆர்வம் வந்து 2000 தொடங்கியிருக்கிறது. பிறகு 2006 வந்து சென்னையில் வந்து சுயேட்சையாகவே நின்று ஒரு வார்டு கவுன்சிலாக இருக்காரு. அதற்கு பிறகு பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டியில் இணைஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளாக வந்து பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டியில் மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டியானது தமிழகத்தில் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது என்பதற்காக மாயாவதி அவர்களையும் கூட்டின்னு வந்து பீச்சில் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு தமிழகத்தையே ஒழுக்கியிருக்கிறாரு இந்த ஆம்ஸ்ட்ராங். அதுவும் இல்லாமல் இப்போது 2021 வந்து நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவருடைய தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்போ கூட ஒரு பிரச்சாரம் பண்ணார். என்ன பிரச்சாரம் பண்ணார்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மண்ணின் மைந்தன், ஆனால் முதலமைச்சர் ஐயா அவர்கள் மண்ணின் மைந்தனா அப்படின்னு கேட்டு முதலமைச்சரை எதிர்த்தே போட்டியிட்டவர் இவர். அதனால் திமுக எதிர்ப்பு இருக்கின்றார். இரண்டாவது வந்து யாரோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதி வெறியராக பார்க்குறாங்க. தலித் மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக பார்க்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு தலித்து ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று முதன்முறையாக கேள்வி கேட்டவர் வந்து நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அதுவும் இல்லாமல் எங்கள் கட்சி வெற்றி பெற்றால் நாங்கள் தலித் அவர்களைத்தான் முதலமைச்சராக்குவோம், அப்படி இல்லையா நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு முதல் பதவி எந்த பதவியாக இருந்தாலும் தலித்துக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலித் ஏழுமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு தலித் மக்களின் முன்னேற்றத்துக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் பாடுபட்டார்கள். எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் தலித் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டேன் என்று சொன்னாலும் டாக்டர் ராமதாஸ் போன்ற தலித்துகளுக்காக முதலாக பிற சமுதாயத்திலிருந்து குரல் கொடுத்தவங்க யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டு ராமதாஸ் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்குடைய இருந்த நல்ல உறவானது படையாட்சி மற்றும் பழைய சமூக மக்களை ஒருங்கிணைக்கும். அதன் மூலமாக 2 பெரிய சமூகங்கள் வளர்ந்து விட்டாலே போதும், தமிழகத்தில் அரசியல் புரட்சியானது ஏற்படும் என்று சொல்லிட்டு இந்த ஒருங்கிணைப்புக்கும் வழிவகுத்து இருக்கின்றாருங்க. ஸோ இப்படி அரசியல் ரீதியாகவும் சரி, இரண்டாவது சமூக ரீதியாகவும் சரி, சமூக நீதிக்காகவும் சரி, அதோடு போச்சுன்னா அரசியலில் இல்லை அடிதடியில் எல்லாவற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா சளைக்காமல் கலைக்கிருக்காரு இந்த ஆம்ஸ்ட்ராங்கு. காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த கொலையின் பின்னணியை விசாரித்து கொண்டு இருக்கின்றோம். அதுலேயும் ஆம்ஸ்ட்ராங் மீது வந்து 7 வழக்குகள் இருக்குதான். அந்த வழக்கை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்ல, அதெல்லாம் பின்னாடி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றச்சம்பவங்கள் குறைந்திருக்கிறது. ஆனால் இனிமும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், இந்த மாதிரி செயல்களானது தமிழகத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் உடலானது வந்து மரியாதை செலுத்துவதற்காக விளையாட்டு திடலுக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி போன்ற பல முக்கிய அரசு கட்சி தலைவர்களும் நேரடியாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மாயாவதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து அஞ்சலி செலுத்த போகிறாங்க. அதனால் அரசியல் களமானது பரபரப்பாக இருக்கிறது. எனக்கு கண் வலியெல்லாம் ஏற்படுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி.